திக்விஜயம் செய்வதென்பது ஒவ்வொரு சக்கரவர்த்தியின் கடமை என்பது உனக்கு தெரியாததா? அதற்காக நீங்கள் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொண்டவுடன் திக்விஜயம் கிளம்ப வேண்டுமா? உங்கள் அண்ணனுக்காகத்தானே இந்த தியாகத்தை செய்ய துணிந்தீர்கள். அதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான். ஆனால் என் மனம் எப்பொழுதும் ஓரிடத்தில் நிலை கொண்டிருக்காது. திக்விஜயம் எனது கனவாக இருந்தது. இன்று அது நிறைவேறிவிட்டது. என்னுடைய பரிபூர்ண விருப்பத்தின் பேரிலேயே நான் திக்விஜயம் செய்ய முடிவெடுத்துள்ளேன். நீ கலங்காதே. இன்னும் எத்தனை ஆண்டுகள் பிரிந்திருக்க வேண்டுமோ தெரியவில்லையே. கவலைப்படாதே, காலம் கரைந்தோடிவிடும். நானும் உன்னை தேடி விரைந்தோடி வருவேன். மாத்ரி, என்ன இது? ஒரு சிறு குழந்தை போல் அழுது கொண்டிருக்கிறாய். நான் உங்களை அடைய எத்தனை தெய்வங்களை வேண்டி கிடந்தேன் தெரியுமா? வரம் கொடுத்த தெய்வம் உங்களை பிரியும்படி இப்படி ஒரு சாபத்தையும் கொடுத்து விட்டதே. மாத்ரி, நீயா மாவீரன் சல்லியனின் தங்கை அல்ல, ஒரு சத்திரிய பெண். இப்படி கலங்கலாமா? திக்விஜயம் செல்லும் கணவனை திலகமிட்டு வழியனுப்பி வைக்க வேண்டாமா? உங்கள் பிரிவை என்னால் தாங்க இயலாது. நானும் உங்களுடனே வந்து விடுகிறேன். மாத்ரி, நான் என்ன சுற்றுப்பயணமா செல்கிறேன் உன்னையும் அழைத்துச் செல்வதற்கு? பெரும் படையோடு அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த நான் திக்விஜயம் செல்கிறேன். அதில் போரும் அடக்கம். எனக்கு போரிட தெரியும், தேரோட்ட தெரியும். தசரதனுக்கு கைகேயி தேரோட்டியதை போல் நான் உங்களுக்காக தேரோட்டுகிறேன். மாத்ரி, உன்னுடைய வீரம் என் மேல் கொண்ட காதல் என்னை வியக்க வைக்கிறது. ஆனால் வேண்டாம், இது நெடும் பயணம். நான் விரைவில் நாடு திரும்புவேன். வருகிறேன். பாண்டு, வெற்றியுடன் திரும்பி வா. உன் பொறுமையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவமும் சத்திரியனுக்கு வாய்க்காத குணம்.
உன்னில் நான் என்னை காண்கிறேன். என் 10 நாட்கள் எனக்கு நினைவிற்கு வருகிறது. உன்னை நினைத்து என் மனம் பெருமிதத்தில் திளைக்கிறது. எப்படியோ அத்தினாபுரத்தின் எதிர்காலம்தான் நம் இருவரது லட்சியமும். அதை கட்டிக்காக்க நீ செய்யும் இந்த திக்விஜயம் பாரத வருஷத்தில் என்றும் போற்றப்படும். பேரனே, உன்னை நினைத்து நான் பெருமிதம் கொள்கிறேன். எப்படி பாராட்டுவது உன்னை? விருதராஷ்டிரனை சமாதானப்படுத்த முடியாமல் நான் தவித்து போனேன். முடிசூட்டும் விழாவே நின்று போய் விடுமோ என அதிர்ந்து போனேன். ஆனால் நீயோ உனது கருணையினால் இந்த அத்தினாபுரத்திற்கு நேரவிருந்த கேடுகளை தடுத்து நிறுத்திவிட்டாய். அத்தினாபுரத்தின் புகழ் பரவட்டும். உனது வீரத்தால் இந்த ஹத்தினாபுரத்தின் புகழ் பாரதம் எங்கும் பரவட்டும். பாட்டி, நீங்கள் தான் எங்களை இறுதி வரை வழிநடத்த வேண்டும். நான் வெற்றியோடு திரும்பி வருவேன். பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து உங்கள் காலடியில் குவிப்பேன். என்னை ஆசீர்வதியுங்கள். வெற்றியோடு திரும்பி வா. விதி இருந்தால் இந்த கிழவி உன்னை காண காத்து கிடப்பாள். பாட்டி, சென்று வா. அம்மா, சென்று வருகிறேன். நீ அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியாக திக்விஜயம் செய்வது ஒரு சத்திரிய பெண்ணாக எனக்கு பெருமிதத்தை தருகிறது. ஆனால் ஒரு தாயாக என் மனம் கிடந்து துடிக்கிறது. அம்மா, வீரத்திற்கு பெயர் பெற்ற காசிராஜனின் புதல்வி நீங்கள் இப்படி அழலாமா? வெற்றியோடு திரும்பி வா என்று மகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைக்க வேண்டாமா? ஆசீர்வதியுங்கள் அம்மா. சென்று வருகிறேன். காந்தாரி, உண்பதற்கு வேண்டாம். பாண்டு வருகிறார். அண்ணா, பாண்டு, இன்றே நீ திக்விஜயம் புறப்படத்தான் வேண்டுமா? பாண்டு மன்னர் கொடுத்த வாக்கை மீறாதவர். மேலும் திக்விஜயம் செய்வதே அவரது லட்சியம் இல்லையா அரசே? சரியாக சொன்னீர்கள் சகுனி. உங்களின் முடிவு உங்களது பெருந்தன்மையை காட்டிவிட்டது. நீங்கள் குந்தியை பற்றியோ மாத்ரியை பற்றியோ சிறிதும் கவலைப்பட வேண்டாம். அவர்களை எனது சொந்த சகோதரிகளாக நான் பார்த்துக் கொள்வேன். தியாகத்தின் திருவுருவம் நீங்கள். உங்களை பற்றி எனக்கு சொல்ல வேண்டுமா? ஒரு தாயை போல் நீங்கள் இருக்கும் பொழுது நான் ஏன் அவர்களை பற்றி கவலைப்பட போகிறேன்? அண்ணா, இனி ஆட்சி உங்களுடையது. உங்கள் விருப்பப்படியே அத்தினாபுரத்தில் ஆட்சி நடக்கட்டும். நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். பாண்டு, நல்லது. நலமாக சென்று வா. எல்லாவற்றையும் இழந்து விட்டோமோ என்று பதறிவிட்டேன். ஆனால் நீங்கள் கிழக்கே உதிக்கும் சூரியனை தெற்கே திருப்பி விட்டு விட்டீர்கள். நான் கூட ஆரம்பத்தில் பதறித்தான் போனேன். எதற்கும் இருக்கட்டுமே என்று பாண்டுவிடம் ஒரு தூண்டிலை வீசினேன். வசமாக வந்து சிக்கினான். பாண்டுவை போன்ற ஒரு ஏமாளியை நான் இதுவரை கண்டதே இல்லை.
நில்லுங்கள். பட்டத்து அரசியாருக்கு வணக்கம். என்ன இது? இது ஆற்றங்கரையில் கண்டெடுக்கப்பட்ட பெட்டி. இதன் உள்ளே என்ன இருந்தது? தெரியவில்லை. நாங்கள் இதை திறந்து பார்க்கவில்லை. இதை எங்கே வைப்பது? என் அறையில் வைத்துவிட்டு செல்லுங்கள். உத்தரவு அரசி. என்ன நிலவை காணாத அள்ளி போல் முகம் வாடி இருக்கிறது? அதெல்லாம் ஒன்றுமில்லை ராஜமாதா. ஏதும் அறியாதவளா நான்? உன் கணவனை பிரிந்த துக்கம் உன்னை வாட்டுகிறது, சரிதானே? உனது துக்கத்தை நான் அறிவேன். சத்திரிய குல பெண்கள் இத்தகைய துக்கத்தை எல்லாம் சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும். பாண்டு வெற்றியுடன் திரும்பி வருவான், கலங்க வேண்டாம். ராஜமாதா, என்ன? மதுராவில் என் உயிர் தோழிக்கு உடல்நலம் சரியில்லை என்று கேள்விப்பட்டேன். ஓ, அதற்கு
நமது உதவி ஏதும் தேவைப்படுகிறதா? இல்லையேல் நமது ராஜ வைத்தியரை வேண்டுமானால் அனுப்பி வைக்கலாம். இல்லை இல்லை ராஜமாதா, அவளை நான் உடனே காண வேண்டும். நான் மதுராவிற்கு செல்ல உங்கள் அனுமதி வேண்டும். இதற்கா இத்தனை தயக்கம்? இது உன் நாடு, நீதான் இங்கே பட்டத்தரசி. எனது அனுமதி எதற்கு? உனது விருப்பம் போல் நீ மதுரா தேசம் சென்று வரலாம். இல்லை, அது முறையாக இருக்காது. அதெல்லாம் ஒன்றுமில்லை, நிம்மதியாக சென்று வா. நன்றி ராஜமாதா. ருதா, ஏன் இந்த கண்ணீர்? உனக்கு என்னவானது? உன் கணவர் திக்விஜயம் புறப்பட்டதாக கேள்விப்பட்டேன். அதை நினைத்துதான் இப்படி கலங்குகிறாயா? இல்லை பத்ரா. பெண், எதற்கு இப்படி ஓர் அழுகை? தயவு செய்து விரிவாக சொல். நாம் என் குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் அனுப்பினோம் அல்லவா? ஆமாம், அதற்கு இப்பொழுது என்ன வந்தது? நேற்று அரண்மனை பணியாட்கள் அதே போல் ஒரு பெட்டியை ஆற்றங்கரையிலிருந்து கொண்டு வந்தார்கள். எந்த ஆற்றங்கரை என்று கேட்டாயா? அதிர்ச்சியில் அதை நான் கேட்க மறந்து போனேன். அது வேறு ஏதோ ஒரு பெட்டியாகத்தான் இருக்க முடியும். வா, நாம் என் பிள்ளையை இருவரும் சேர்ந்து தேட இப்போதே புறப்படலாம். என் பிள்ளை மட்டும் கிடைத்து விட்டார். எது நடந்தாலும் சரி, உலகறிய நான் உண்மையை சொல்ல போகிறேன். பிருதை, என்ன உளறுகிறாய்? உண்மை தெரிந்தால் என்னவாகும்? சற்று யோசித்துப் பார். யோசிக்கும் மனநிலையில் நான் இல்லை. புத்திர சோகம் என்னை நிதம் நிதம் கொல்லுகிறது. அந்த பெட்டியை கண்டதும் என் உயிரே அறந்தது போல் நான் துடிதுடித்து போனேன். இந்த கொடுமையை என்னால் இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியாது. வா, என் குழந்தையை நாம் தேடி கண்டுபிடித்து விடலாம். வா. பிருதை, பதறாதே. நீ அழுவதற்கு ஒன்றுமே இல்லை. கலங்காமல் இரு. என்னால் எப்படி கலங்காமல் இருக்க முடியும்? அநியாயமாக என் குழந்தையை நானே தொலைத்து விட்டேனே. அதை தேடித்தான் தீர வேண்டும். வருந்தாதே. உன் குழந்தை எங்கும் தொலைந்து போய்விடவில்லை. என்ன சொல்கிறாய்? உன் குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறான் என்று நான் சொல்கிறேன். பத்ரா, நீ சொல்வது நிஜம்தானா? என் குழந்தை எங்கே இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? சற்றே அமைதியாக இரு. உன் குழந்தை அதிரதன் என்ற தேரோட்டியின் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறான். தேரோட்டியின் வீட்டிலா? ஐயோ, எல்லாம் நான் செய்த பாவம். என்ன சிரமப்படுகிறானோ என் குழந்தை. கவலைப்படாதே. உன் மகன் சீரும் சிறப்புமாகத்தான் தேரோட்டியின் வீட்டில் வளர்கிறான். அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. பத்ரா, என் மகனை எப்படி எப்போது கண்டுபிடித்தாய்? நாம் அந்த குழந்தையை ஆற்றில் விடும்போது நீ பட்ட வேதனை என்னை மிகவும் பாதித்து விட்டது. அதனால் மறுநாளே அந்த குழந்தையை நான் தேடத் தொடங்கிவிட்டேன். அப்படியா? ஆமாம். ஆனால் அவன் இருக்கும் இடம் எனக்கு தெரிய பல வருடங்கள் ஆகிவிட்டன. அவன் பிறக்கும் போதே அவனது காதில் இருந்த குண்டலம்தான் அவனை எனக்கு அடையாளம் காட்ட உதவியது. உனக்கு
எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு பக்கம் சகோதரன் திருதராஷ்டிரனுக்காக திக்விஜயம் செய்ய புறப்பட்டான் பாண்டு. இன்னொரு பக்கம் சகோதரர்களுடனேயே போரிடப் போகிறோம் என தெரியாமல் தேரோட்டியின் மகனாக வளர்ந்து வந்தான் கர்ணன். இந்நிலையில் மதுராவில் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்த கம்சனுக்கு முடிவு கட்டவும், பாரத போரில் நீதியின் பக்கம் நின்று தர்மத்தை நிலைநாட்டவும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் சூழல் உருவாகியது.
நாராயண நாராயணா, வாசுதேவா, வைகுந்தா, 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 நீயும் இந்த கொடுமையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாயா? நீயும் இந்த கொடுமையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாயா? பாவி கம்சனின் காற்று பட்டாலே எங்கள் கழனி எல்லாம் பற்றி எரிகிறது. எங்கள் கழனி எல்லாம் பற்றி எரிகிறது. அவன் காலடிப்பட்ட இடமெல்லாம் பாளையாகி விட்டது, பாளையாகி விட்டது. நாராயணா, இந்த கம்சனால் நாங்கள் படும் கஷ்டங்களில் இருந்து எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா? எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா? இந்த அட்டூழியத்திற்கும் அநியாயத்திற்கும் முடிவே இல்லையா? முடிவே இல்லையா? கம்சனின் காற்று பட்டு எங்கள் கழனி எல்லாம் எரிகிறதே, அவன் காலடிப்பட்ட எங்கள் நிலங்கள் எல்லாம் பாளையாகி விட்டதே. நாங்கள் படும் துயரங்களை எல்லாம் நீ இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாயா? நாராயணா, வைகுந்தா, இந்த அட்டூழியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? இந்த அட்டூழியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? பத்மா, மதுராவில் அரங்கேறும் அநியாயங்களை பார்த்தாய் அல்லவா? நினைத்தாலே நெஞ்சு பதறுகின்றது. கம்சனின் கொடூரம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. மதுரா மக்கள் நாராயணா நாராயணா என்று எழுப்பும் அபயக்குரல் வைகுந்தத்தையே நடுங்க வைக்கிறது. அபயம் அளிக்க வேண்டிய இவரோ இங்கு ஆனந்த லஹரியில் திளைத்திருக்கிறார். லோகத்தின் சேமம் குறித்து இவருக்கு அக்கறை இருக்கிறதா இல்லையா? உண்மைதான். இந்த மதுரா மக்கள் நம் கணவரை சேவிப்பதை தவிர வேறு ஏதும் அறியாதவர்கள். அதனால் தானோ என்னவோ அவர்களை அனுதினமும் இம்சை செய்கிறான் கம்சன். இவரோ தன்னையே கதியென்று கிடக்கும் மக்களை மறந்து நிஷ்டையில் இருக்கிறார். மனம் பொறுக்காமல் இது குறித்து இவரிடம் கேள்வி கேட்டால் ஏதோ மரியாத குழந்தை போல் பொன் சிரிப்பொன்றை சிரிப்பார். மதுரா மக்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டியவர் இங்கே அனந்த சேனத்தில் இருக்கிறார். இந்த கொடுமையெல்லாம் அறியாதவர் போல் எப்படித்தான் இவரால் சாந்தமாக நிஷ்டையில் ஆழ்ந்து கொண்டிருக்க முடிகிறதோ தெரியவில்லை. தேவியருக்கு ஏன் என்று என் மேல் இத்தனை கோபம்? நீங்கள் நிஷ்டையில் இருந்தீர்கள் என்றல்லவா நாங்கள் நினைத்தோம். என் துயில் எப்போதும் ஆழ்மனம் விழித்திருக்கும் அரித்துயில். என் மனக்கண் சதா சர்வகாலமும் விழித்து கொண்டேதான் இருக்கும். அனைத்தையும் யாம் அறிவோம். அப்படியானால் கம்சனின் இம்சைகளுக்கு முடிவே இல்லையா? இதற்கே இப்படி மனம் குமுறினால் எப்படி? இந்த கம்சனால் மதுரா மக்கள் அனுபவிக்கப் போகும் துயரம் இன்னும் எத்தனையோ மிச்சம் இருக்கின்றன. இது வெறும் தொடக்கம்தான். நாதா, என்ன சொல்கிறீர்கள்? நடக்கப் போவதைதான் சொல்கிறேன். கம்சனின் சுயரூபம் முழுமையாக வெளிப்படும் காலம் வந்துவிட்டது. இந்த மதுரா தேசம் மயானமாகும் நேரம் நெருங்கிவிட்டது. எதற்கும் உங்கள் இளகிய உள்ளங்களை கொஞ்சம் கல்லாக்கிக் கொள்வது நல்லது. அப்படி என்றால் கம்சனின் அராஜகங்களை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கப் போகிறீர்களா? நாராயணா நாராயணா என்று அபய குரல் எழுப்பும் மதுரா மக்களின் கதி அதோ கதிதானா? அதர்மம் பிறக்கும் போது ஏதும் அறியாத சிசுவை போல் கை கால்களை மிருதுவாக அசைத்து புன்னகைக்கும். அது வளர வளரத்தான் தன்னுடைய கோர முகத்தை காட்டும், தன்னுடைய குரூரத்தை வெளிப்படுத்தும். ஆனால் தர்மம் அப்படியல்ல. தர்மம் பிறக்கும் போதே விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். மெல்ல மெல்ல வேர் விட்டு வளர்ந்த அதர்மத்தை தர்மம் வேரோடு சாய்க்கும். தர்மம் அவதரிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. தர்மம் அவதரிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது.